जयत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. நமஸ்தே பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோகம் நம்பர் 175, 176 அண்டு 177 இந்த 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த ஸ்லோகங்களானது யுத்த காண்டத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்ச ஸ்லோகம் என்ன? ததா புஷ்பகமாருக்கிய சகமித்ரைஹி ஜெகத்பதிஹி பாரியானுஜாபியாம் சகிதா கிஷ்கிந்தாம் பிராபராகவஹ. பார்க்கலாம் இல்லையா? கடைசியா பார்த்தோம் இந்த ஸ்லோகம் தானே பார்த்து முடிச்சோம். கரெக்டு தானே? கரெக்டா? கேக்குறதா? स्वामी ஓகே ஓகே. தாசம் தாசம். ததா புஷ்பகமாருக்கிய சகமித்ரைஹி ஜெகத்பதிஹி பாரியானுஜாபியாம் சகிதா கிஷ்கிந்தாம் பிராப ராகவஹ. ராகவஹ கிஷ்கிந்தாம் பிராப அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அது யுத்த காண்டத்தினுடைய ஸ்லோக நம்பர் 52 இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த யுத்த காண்டத்தினுடைய ஸ்லோக நம்பர் 53, 54 மற்றும் 55 இந்த ஸ்லோகங்களை பார்க்க போறோம். பாருங்க, கடைசியா பார்த்த ஸ்லோகம் இதான் இல்லையா? ததா புஷ்பகமாருக்கிய சகமித்ரை ஜெகத்பதிஹி பாரியானுஜாபியாம் சகிதா கிஷ்கிந்தாம் பிராபராகவஹ. என்ன தாத்பரியம்? ஸ்ரீராமः ரணே லோககண்டகம் ராவணமதவான் லக்ஷ்மீவான் ஸ்ரீராமः விபீஷணஸ்ய அபிஷேச்சனம் லக்ஷ்மணேன காரயாமாச. ததः ஜெகத்பதிஹி ராமः சீதா லக்ஷ்மணாபியாம் சகிதः ச மித்ரைஹி சக புஷ்பகம் ஆருஹ்ய கிஷ்கிந்தாம் பிராப்தவான் அப்படிங்கிறத சென்ற வகுப்புல நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த யுத்த காண்டத்தினுடைய ஸ்லோக நம்பர் 53, 53 ஸ்லோக நம்பர். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. கிஷ்கிந்தா நிலையா சர்வாஹ கபீனாம் யோஷித பிரியாஹ சீதா குதூஹலாத் புஷ்பம் விமானம் தாஹ சமாருஹன். கிஷ்கிந்தா நிலையாஹ சர்வாஹ கபினாம் யோஷித பிரியாஹ சீதா குதூஹலாத் புஷ்பம் விமானம் தாஹ சமாருஹன் அப்படிங்கிறது ஸ்லோகம். பதவிபாகா கிஷ்கிந்தா நிலையாக சர்வாக கபினாம் யோஷிதா பிரியாக சீதா குதூஹலாத் புஷ்பம் விமானம் தாஹ சமாருஹன் இது பதச்சேதா அத்தவா பதவிபாகா. இப்போ என்ன ஆறுது பாருங்கோ. இந்த ஸ்லோகத்து மூலமாக கிஷ்கிந்தா நிலையாக சர்வாக, இந்த கிஷ்கிந்தை நிலையம்னா இடம்னு அர்த்தம், பிளேஸ். இந்த கிஷ்கிந்தை நிலையாக, அந்த கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய எல்லா சர்வ, இப்போ ஸ்திரீகளை சொல்றா சர்வாக, எல்லாமே ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறதுனால கிஷ்கிந்தா நிலையாக சர்வாக அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வானர ஸ்திரீகளை சொல்றா. அவ எல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா யோஷித பிரியாக, யாருடன்? சீதாவுடன் ரொம்ப சந்தோஷமா அவ சீதையை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அவளோட சந்தோஷமா அந்த அவகாசத்தை நேரத்தை கடத்திட்டு இருக்கா. ஏன்னா சீதை லங்கைக்கு இதுக்கு வந்திருக்கா, கிஷ்கிந்தைக்கு வந்திருக்கா இல்லையா? அப்படி வந்திருக்கக்கூடிய அவள்லாம் அவளோட ரொம்ப பிரியமா பழக ஆரம்பிச்சுட்டா. அவளும் சீதை இடத்துல ரொம்ப பிரியமா பழக ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் என்ன பண்றா? சீதா குதூகலாத்து புஷ்பம் விமானம் தாஹா சமாருகன்னு, எல்லாரும் அந்த அயோத்தியக்கு ராமனுடைய பட்டாபிஷேகம் நடக்க போறது இல்லையா? அதுக்காக எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னாக்கா அந்த விமானத்துல ஏத்தின்னு இருக்கா இல்லையா? அந்த புஷ்பக விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தில் சீதா ரொம்ப கியூரியஸா இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கா. அதனால என்ன பண்றா? அங்க இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா நிலையாக சர்வாக கபினாம் யோஷிதா பிரியாக, அவன் மேல கொண்ட பிரியத்தினாலையும் பாசத்தினாலையும் எல்லாரும் என்ன பண்றா? ரொம்ப ஆர்வத்தோட இல்லையா, கியூரியாசிட்டின்னு சொல்லுவா இல்லையா, அந்த நிலையில இருந்துட்டு சீதை எல்லாரையும் அந்த விமானத்துல ஏத்தின்றே இருக்காளாம். அந்த புஷ்பக விமானத்துல எவ்வளவு பேரை ஏத்த முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஏத்தின்றே இருக்கா சீதை.
அப்படிங்கிற விஷயத்தை இங்க தெரியப்படுத்துறா இந்த ஸ்லோகம் மூலமா. கிஷ்கிந்தா நிலையா சர்வாக கபினாம் யோஷித பிரியாக சீதா குதூகலாது புஷ்பம் விமானம் தாஹா சமாருகன்னு. சீதா குதூகலாது அன்வயம் பாருங்க. சீதா குதூகலாது கிஷ்கிந்தா நிலையாக சர்வாக கபினாம் யோஷிதா பிரியாக தாஹா புஷ்பகம் விமானம் சமாருகன்னு. இல்லையா? இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன? சீதா குதூகலாது கிஷ்கிந்தா நிலையாக சர்வாக கபினாம் யோஷிதா பிரியாக தாஹா புஷ்பக விமானம் சமாருகன். அவ எல்லாரையும் சீதை ஒரு ஆர்வத்தோட என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவ மேல கொண்ட பிரியம், அவ பழகக்கூடிய விதம், அவ பேசக்கூடிய விதம், அவ காட்டக்கூடிய அன்பு, அதன் காரணமாக எல்லாரையும் அந்த புஷ்பக விமானத்தை ஏத்த ஆரம்பிச்சுட்டா. யாரு? சீதை. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். கிஷ்கிந்தா நிலையா சர்வாக கபினாம் யோஷித பிரியாக சீதா குதூகலாத் புஷ்பம் விமானம் தாஹா சமாருகன் அப்படிங்கிறது ஸ்லோகம். என தாத்பரியம் ப்ரீவியஸ் ஸ்லோகத்தினுடைய கண்டினியூவேஷன் நமக்கு புரியணுங்கிறதுக்காக இதற்கு முன்னாடி வந்த 2-3 ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை அப்படியே கண்டினியூஸா நமக்கு தொடர்ந்து அந்த தாத்பரியத்தில் ஆட் பண்ணிட்டே வரா. ஸ்ரீராமஹ ரணே லோககண்டகம் ராவணம் அதவான் ததா ஜெகத்பதிஹி ராமஹ சீதா லக்ஷ்மணாபியாம் சக ச மித்ரைஹி சக புஷ்பகம் ஆருக்கிய கிஷ்கிந்தாம் பிராப்தவான். இந்த சோதனுடைய அர்த்தம் அதில் சேர்றது. சீதா குதூகலாது கிஷ்கிந்தா நிலையாக சர்வாக கபினாம் யோஷிதா பிரியாக தாஹ புஷ்பம் விமானம் சமாருகன் இது தாத்பரியம். வியாக்கரணம் என்ன? குதூகலாத். யாரு? சீதா குதூகலாத் சமாசா. சீதாம் திருஷ்டும் குதூகலாத் மத்தியம பதலோபி. சீதாம் திருஷ்டும் குதூகலாத். அவ எல்லாருமே இங்க 2 விஷயம். சீதையை அவளும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆனந்த, மகிழ்ச்சி. சீதைக்கும் அவளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்றா எல்லாரும்? அவளாகவும் சில பேர் என்ன பண்றா, ஏறி வந்து வண்டியில உட்காந்துக்கிறா. அதாவது அந்த போகக்கூடிய புஷ்பக விமானத்துல நம்மளும் போலாம் வந்து உட்கார்றா. சீதையும் அவருடைய பங்குக்கு எல்லாரையும் அந்த அந்த புஷ்பக விமானத்தை ஏத்தின்னு இருக்கா. இப்படியான ஒரு விஷயமானது இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியுது. கிஷ்கிந்தா நிலையா சர்வாக கபினாம் யோஷித பிரியாக சீதா குதூகலாத் புஷ்பம் விமானம் தாஹா சமாருகன் அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய 53வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 54. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. ஸ்லோகம் நம்பர் யுத்த காண்டத்தினுடைய 54 பாருங்க. என்ன ஸ்லோகம்? அததாசரதி ஸ்ரீமான் பரதம் திருஷ்டமிச்சயா भरद्वाजाश्रमं प्राप्तः तत्र तेन निवारितः. अथ दासरथिः श्रीमान् भरतं द्रष्टुम् इच्छया भरद्वाजाश्रमं प्राप्तः तत्र तेन निवारितः. என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன தாத்பரியம் கொடுக்கிறார் அப்படின்னு பாருங்க. சுக்ரீவேண நிவாரிதா ஸ்ரீமான் தாசரதி. யாரு? ராமஹ. தசரதஸ்ய அபத்யம் புமான் தாசரதி. தசரதஸ்ய அபத்யம் புமான் தாசரதி. இப்போ பரதன் அப்படிங்கிற பார்க்கறதுக்காக பரத்வாஜாசிரமம் போலான்னு கிளம்புறார். அப்ப அங்க சுக்ரீவேண நிவாரிதா, சுக்ரீவன் வேண்டான்னு தடுக்கிறான். யார? ராமரை தடுக்கிறான். அத சுக்ரீவேண நிவாரிதா, தடுக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் யாரு? தாசரதி. நாம ராமஹா, ஸ்ரீராமஹா. பரதம் திருட்டும் இச்சையா, அவர் என்ன பண்றார்? பரதனை பார்க்கணும் அப்படிங்கிற இச்சையா, ஆர்வத்தினால பரத்வாஜாசிரமம் பிராப்தவான், பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அத தாசரதி ஸ்ரீமான் பரதம் திருட்டும் இச்சையா பரத்வாஜாசிரமம் பிராப்தः தத்ர தேன நிவாரிதः இது பதச்சேதः. அன்வயः அத தேன தத்ர நிவாரிதः ஸ்ரீமான் தாசரதிः பரதம் திருட்டும் இச்சையா பரத்வாஜாசிரமம் பிராப்தः. தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் ஸ்லோகத்தினுடைய கண்டினியூஷன் வருது. புஷ்பகமாருக்கு கிஷ்கிந்தாம் பிராப்தமான் வந்தாச்சு. பிறகு என்ன ஆகுது? சுக்ரீவேண நிவாரிதா, சுக்ரீவன் தடுக்கிறான். யார? ராமர. பரதம் திருட்டும் இச்சையா, அவர் எப்படி இருந்துட்டு இருக்காரு? பரதனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட ஆசையோட இருந்துட்டு இருக்காரு. அதுக்காக என்ன பண்றார்? பரத்வாஜாசிரமம் பிராப்தவான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். வியாக்கரணம் என்ன கொடுத்திருக்கா பாருங்க. சமாசஹா
समासः भरद्वाजस्य आश्रमं भरद्वाजाश्रमं षष्ठी तत्पुरुष समासः कृदन्ताः दृष्टुं दृशि धातु प्लस तुमुन् प्रत्ययः दृष्टुं प्राप्तः प्र इति उपसर्ग पूर्वक आप प्लस त्यक् प्रत्ययः तद्धिदान्ताः दशरथस्य अपत्यं पुमान् दासरथिः श्री अस्य अस्ति इति श्रीमान् அப்படிங்கிறது ரெண்டு விதமான விசேஷங்கள் இங்க கொடுத்துட்டு தசரதஸ்ய अपत्यं पुमान् दासरथिः ஸ்ரீஹி அஸ்ய அஸ்தி இது ஸ்ரீமான். யாரிடத்துல ஸ்ரீ செல்வமானது இருக்குமோ செல்வத்தை உடையவனோ அவன் ஸ்ரீமான். தசரதனுடைய மகன் யாரோ அவன் தாசரதி. யாரு? ஸ்ரீராமஹா. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள். ஸ்லோகம் என்ன? அததாசரதிர் ஸ்ரீமான் பரதம் திருட்டமிச்சயா பரத்வாஜாஸ்ரமம் பிராப்தः தத்ர தேன நிவாரிதः. அவர் தடுக்கப்பட்டவரா இருக்கார். ஏன் தடுக்கப்படுறார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் யுத்த காண்டத்தினுடைய 55வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 55. அத யுத்த காண்டः மூலஸ்லோகः பரதஸ்யாந்திகம் ராமः பிரேஷயாமாஸ மாருதிம் ராமஸ்ய தர்ஷனம் தர்ஷனாத் வன்னிः பிரவேசம் காங்க்ஷதோ பிருஷம். பரதஸ்யாந்திகம் ராமः பிரேஷயாமாஸ மாருதிம் ராமஸ்ய தர்ஷனாத் வன்னிः பிரவேசம் காங்க்ஷதோ பிருஷம். பாருங்க, இப்போ பரதன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, ராமருடைய தர்சனம் வேணும், ராமரை நான் உடனடியா பார்க்கல அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், வன்னி பிரவேசம் காங்க்ஷதா அப்படிங்கிறதுல பிருஷம் உறுதியா இருக்கான். யாரு? பரதன். ராமரை உடனடியா நான் பார்க்கல அப்படின்னாக்கா அவன் என்ன பண்றான், வன்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்கான் இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். பரதஸ்யாந்திகம் ராமஹ பிரேஷயாமாஸ மாருதிம். ராமஸ்ய அதர்ஷனாத், ராமரை பார்க்கல அப்படிங்கிற காரணத்தினால வன்னி பிரவேசம் காங்க்ஷதோ பிருஷம். பிருஷம்னா உறுதியாக அர்த்தம் இல்லையா? பத விபாகம் என்ன? பரதஸ்ய அந்திகம் ராமஹ பிரேஷயாமாஸ மாருதிம் ராமஸ்ய அதர்ஷனாத் வன்னி பிரவேசம் காங்க்ஷதः பிருஷம் இது பத விபாகः. ராமஹ ராமஸ்ய அதர்ஷனாத் பிருஷம் வன்னி பிரவேசம் காங்க்ஷதः பரதஸ்ய அந்திகம் மாருதிம் பிரேஷயாமாஸ. என்ன பண்றார், இங்க இருந்து தன் வரக்கூடிய அந்த செய்தியை அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இங்கேருந்து அனுமான் அங்க அனுப்பப்படுறார், மாருதி இல்லையா? ஏன்னா இவர் அங்க வரத்துக்குள்ள தாமதம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். கவலைப்படாத, ராமர் வந்துட்டு இருக்கார், யுத்தத்துல ஜெயிச்சிட்டார், ராவணன் வதம் பண்ணியாச்சு, சீதையை அங்கேருந்து மீட்டுண்டு வந்தாச்சு, இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கார், அவர் வருவார் அப்படிங்கிற விஷயத்த இவனிடத்தை தெரியப்படுத்துறதுக்காக மாருதிம் ஆஞ்சநேயர் அனுப்பி வைக்கிறார் இல்லையா? அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். பரதஸ்யாந்திகம், அங்க எப்படி இருந்துட்டு இருக்கான் பரதன், ராமரை பார்க்கல அப்படின்னா உடனடியா நான் வன்னி பிரவேசம் பண்ணிடுவேன்ற ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருந்துட்டு இருக்கான். அதனால இங்க இருந்து செய்தியானது பரதனுக்கு அனுப்பப்பட்டது. என்னவென்று, ராமர் வந்துருக்கார், யுத்தம் முடிந்தது, யுத்தத்துல ராவணனை வீழ்த்தியாச்சு, ராமர் அந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டார், சீதையை மீட்டுன்னு வந்துருக்கார் அப்படிங்கிற ராமஸ்ய பிரத்யாகமனம் இது விஷயம் அதிகிருத்திய பரதஸ்ய நிகடே அந்த விஷயமானது என்ன பண்ணப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது இல்லையா? அதற்காக மாருதிம் பிரேஷயாமாஸ. என்ன தாத்பரியம் பாருங்க, ராமஹா சீதாலக்ஷ்மணாபியாம் சகிதா ச மித்ரைஹி சக புஷ்பகம் ஆருஹ்ய கிஷ்கிந்தாம் பிராப்தவான் முதல்ல. அத்தஹ சுக்ரீவேண நிவாரிதः ஸ்ரீமான் தாசரதி பரதம் திருட்வா இச்சையா பரத்வாஜாசிரமம் பிராப்தவான். அதுக்கப்புறம் என்ன ஆறுது, ராமஹா ராமஸ்ய அதர்ஷனாத் பிருஷம் வன்னி பிரவேசம் காங்க்ஷதः பரதஸ்ய அந்திகம் மாருதிம் பிரேஷயாமாஸ. இப்படியாக இந்த ஸ்லோகம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. வியாக்கரணம் என்ன, சந்திஹி பரதஸ்ய பிளஸ் அந்திகம் பரதஸ்யாந்திகம் சவர்ண தீர்க்க சந்திஹி, ராமஸ்ய பிளஸ் அதர்ஷனாத் இதுவும் சவர்ண தீர்க்க சந்திஹி, அதர்ஷனாத் பிளஸ் வன்னி பிரவேசம் ஜஸ்வ சந்திஹி, காங்க்ஷதः பிளஸ் பிருஷம் விசர்க
உகாரஹ. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள். இது என்ன ஸ்லோகம்? ஸ்லோகம் நம்பர் 55 யுத்த காண்டத்துல. பரதஸ்யாந்திகம் ராமஹ பிரேடயாமாச மாருதிம் ராமஸ்யா தர்ஷனாத் பன்னி பிரவேசம் காங்க்ஷதோ பிருஷம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள். இப்படியாக நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகம் பார்த்தோம். ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 175, 176 அண்ட் 177. என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா, கிஷ்கிந்தா நிலையா சர்வாஹ கபீனாம் யோஷிதஸ்பிரியாக சீதா குதூஹலாத் புஷ்பம் விமானம் தாஹ சமாருஹன் அத தாசரதி ஸ்ரீமான் பரதம் திருஷ்டமிச்சயா பரத்வாஜாஸ்ரமம் பிராப்தः தத்ர தேன நிவாரிதः பரதஸ்யாந்திகம் ராமः பிரேஷயாமாச மாருதிம் ராமஸ்யா தர்ஷனாத் பன்னி பிரவேசம் காங்க்ஷதோ பிருஷம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்கள். ஸோ இது மெல்ல இப்போ நமக்கு இன்னும் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கும். இந்த கிரந்தம் முடிஞ்ச உடனே சம்ஸ்கிருத கிராமர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அது ஸ்பெஷலி ஃபார் ஒன்லி கிராமர் தான். சம்ஸ்கிருதத்தில் பிகினிங்லேருந்து ஆரம்பித்து, அதாவது பிகினிங்னா என்ன, பேசிக் கிராமர், பேசிக் கிராமர்லேருந்து ஆரம்பித்து அந்த புக்ஸ் ஆனது இருக்குது. அது வந்து சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ஃபார் கிராமர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கிரந்தத்தை நாம் வாசிக்கலாம். இந்த கிரந்தம் நல்லபடி முடியிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான் இருக்குது. ஒரு 7-8 கிளாஸில் இந்த கிரந்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், பூர்த்தி பண்ணிட முடியும். அதுக்கடுத்தது கம்ப்ளீட் கிராமர், சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பிகினிங்லேருந்து ஆரம்பித்து கிராமர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த புக் எடுத்துட்டு அதில் நம்ம சின்ன சின்ன கிராமர்லேருந்து ஆரம்பித்து அது போகும். அது எப்படி இருக்கோ அந்த புக்கை முழுசாக வாசித்தா கூட நமக்கு இந்த சம்ஸ்கிருத கிராமர் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பரிச்சயமாகும். பார்க்கலாம் தாசன், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಗಜ್ಜಿ.